அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல். நமது ஆன்மீக அருள் சேனலில் ராசி பலன்கள், ஆன்மீக குறிப்புகள், திருத்தலங்களின் வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வரவுள்ளன. எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பதிவில் மகரம் ராசிக்கான 2026 தை மாத ராசி பலன்களை காணலாம். பொது பலன். தை 2026 மாதம் மகரம் ராசியினருக்கு பொறுப்பு, ஒழுக்கம் மற்றும் நீண்டகால முன்னேற்றம் தரும் காலமாக இருக்கும். நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொறுப்புகள் அதிகரிக்கும், ஆனால் அதற்கேற்ற மரியாதையும் கிடைக்கும். குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். சில நேரங்களில் மன அழுத்தம் ஏற்பட்டாலும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி பெறலாம். ஆன்மீக சிந்தனை மற்றும் வாழ்க்கை ஒழுங்கு மேம்படும். பொறுமையும் திட்டமிடலும் இந்த மாதத்தின் வெற்றி கீழ். தொழில், வேலை. தொழில் மற்றும் வேலை விஷயங்களில் உழைப்புக்கு உறுதியான பலன் கிடைக்கும் மாதம் இது. வேலை செய்பவர்களுக்கு மேலதிக பொறுப்புகள் வழங்கப்படலாம். மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெறுவீர்கள். நிர்வாகம், பொறியியல், கட்டுமானம், அரசு, கணக்கு, தொழில்நுட்ப துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். வேலை மாற்றம் நினைப்பவர்கள் நிலையான வாய்ப்பை பெறலாம். வியாபாரிகளுக்கு மெதுவான ஆனால் உறுதியான வளர்ச்சி இருக்கும். சக ஊழியர்களுடன் கடுமையாக நடந்து கொள்ளாமல் ஒத்துழைப்பு மனப்பான்மையுடன் செயல்படுங்கள். பணம், முதலீடு. நிதிநிலை மிதமான முன்னேற்றத்துடன் பாதுகாப்பாக இருக்கும். வருமானம் சீராக வந்தாலும் குடும்பம், வீடு அல்லது பழுதுபார்ப்பு செலவுகள் அதிகரிக்கலாம். சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். நிலம், வீடு போன்ற நீண்டகால முதலீடுகள் நல்ல பலன் தரும். குறுகிய கால லாபம் தரும் ஆபத்தான முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. கடன் கொடுக்கல் வாங்கலில் சட்டபூர்வமான நடைமுறைகள் அவசியம். செலவுகளை கட்டுப்படுத்தினால் மாத இறுதியில் நிம்மதி கிடைக்கும். காதல், திருமணம். காதல் வாழ்க்கையில் நிலைத்தன்மை மற்றும் பொறுப்பு உணர்வு முக்கியமாக இருக்கும். காதலர்கள் உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல விரும்புவார்கள், ஆனால் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் சற்றே தயக்கம் இருக்கலாம். திருமணமானவர்களுக்கு குடும்பம் மற்றும் பொருளாதார பொறுப்புகள் அதிகரிக்கும், ஆனால் துணையின் ஆதரவும் கிடைக்கும். திருமணம் பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். பொறுமை, நம்பிக்கை மற்றும் நேர்மை உறவை வலுப்படுத்தும். வேலை காரணமாக காதல் வாழ்க்கையை அலட்சியம் செய்ய வேண்டாம். ஆரோக்கியம். ஆரோக்கியத்தில் எலும்பு, மூட்டு மற்றும் முதுகு தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. அதிக வேலை மற்றும் மன அழுத்தம் காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம். ஒழுங்கான உடற்பயிற்சி அவசியம். கால்சியம் மற்றும் சத்து நிறைந்த உணவுகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்வதை தவிர்க்க வேண்டும். போதுமான தூக்கம் மற்றும் ஓய்வு அவசியம். பழைய உடல் பிரச்சனைகள் மீண்டும் தொந்தரவு செய்யலாம். அலட்சியம் செய்யாமல் சிகிச்சை பெறுங்கள். பரிகாரங்கள். தை மாதத்தில் சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாடு மகரம் ராசியினருக்கு மிகவும் சிறப்பு. ஓம் சனைச்சராய நம என்ற மந்திரத்தை தினமும் 11 அல்லது 21 முறை ஜபிப்பது தடைகளை குறைக்கும். சிவன் கோவிலில் அபிஷேகம் அல்லது விளக்கு ஏற்றுவது நல்ல பலன் தரும். எள்ளு எண்ணெய் தீபம் ஏற்றுவது சனி அனுகூலத்தை அதிகரிக்கும். ஏழைகளுக்கு உணவு அல்லது உடை தானம் செய்வது வாழ்க்கையில் நிலைத்த முன்னேற்றத்தை தரும்.